ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் டு யாஷிகா பிளாக். இந்த பிளாக்ல வந்து புதுசா ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க வந்து டைரக்டா அப்படியே வாய்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்க வந்து டின்னர் அன்னைக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருக்கோம், நானும் யாஷிகாவும். இன்னைக்கு வந்து பன்னீர் தேவையான பொருள் 4 தக்காளி, நான் வந்து பார்க்கலன்னு நினைச்சிட்டு அவ பண்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனா வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டலான்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு இருக்கேன். அவளை பண்ற சேஷ்டையும் பார்த்துட்டே வரேன். நீங்களும் பாருங்க. இந்த மாதிரி கேமரா ஆன்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் பண்ணுவா. குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கு. செய்யறது நானு, நீ நம்ம குட்டி போட பூனைமா சுத்திட்டேன். பன்னீர் கிரேவிக்கு என்னென்ன செய்யணும் சொல்லு சொல்லுமா. தெரியாதா? எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க. உங்களுக்கு என்னதான் தெரியும்? வாயில வடை சுட தெரியுமா? எப்படி சுடுவேன் சொல்லு. என்னென்ன டைலாக் சொல்லுங்க. இதுல வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய், நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் போடுறேன், பெரிய பெரிய காஞ்ச மிளகாய். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து அதே மாதிரி முந்திரி இருந்துச்சுன்னா ஊற வச்சு அது கூட அரைச்சிக்கலாம். இதை மட்டும் மிக்சியில அரைச்சிக்க போறோம். கண்ணெறியுது. இது இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு வந்து இப்போ பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பெருசு, அதனால இது வந்து நான் பாதி தான் யூஸ் பண்ணுவேன், மீதி பாதி திரும்ப யூஸ் பண்ணுவேன். என்ன ஸ்ரீ சைலண்டா இருக்க? நீங்க ஏதாவது பண்ணுவீங்களே, ஏதோ சொல்லாம அமைதியா இருக்கீங்க. ஓவர் சீன் உடம்பு தாடாதா? யார் சீன் போடுறாங்க? நானா? சீன் என்னம்மா? படத்துல எல்லாரும் சீன். நல்லா சின்ன சின்ன துண்டா அங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்றதுக்கு உப்பு, மிளகாத்தூள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, அந்த எண்ணெயிலே திரும்ப எண்ணெய் ஊத்திட்டு நம்ம இந்த கிரேவி தான் செய்ய போறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பன்னீரும் கட் பண்ணி வச்சாச்சு. ஆரம்பிக்கலாம். இதுல கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, இல்ல நெய் கூட ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு நம்ம வெட்டி வச்ச பன்னீர் எல்லாத்தையுமே போட்டு, மிளகாத்தூள், உப்பு போட்டு லைட்டா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியா. அது கிரேவி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கடைசியா தான் இந்த பன்னீரை அதுல ஆட் பண்ண போறோம். அதனால இது முன்னாடியே வந்து ப்ரிப்பரேஷனா இது கட் பண்ணி வதக்கிட்டு தான் இந்த பன்னீர் கிரேவியை செய்யற மாதிரி இருக்கும். அதை வந்து முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதுல வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். எல்லாமே லைட்டா எடுத்துக்கிட்டா போதும். நான் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. கோல்டன் ஆனியன் ரோஸ்ட் ஆகுமா? கோல்டன் ஆனியன் மாதிரி வரணுமா? பிரியாணி இலை கண்டிப்பா போடணும், அப்பதான் அது நல்ல ஃப்ளேவரா இருக்கும்.
பிரியாணி எல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? எதுக்காக? பிரியாணி ஆதி காலத்துல இருக்கிறது. என்னது? பிரியாணில எதுக்காக கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சொல்லு. அதுவா பிரியாணி நல்ல மனமா இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்களாம் பிரியாணி இலைய. அதான் இப்ப தெரிஞ்சிச்சேம்மா. தீபாவளிக்கு தீபாவளி பேர் வந்து தெரியுமா? வதக்கு நல்லா வதக்குங்க. பேர் வந்துச்சு தெரியுமா? வதங்கியாச்சா? இப்போ இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கம்பல்சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். வதங்கியாச்சா? வெங்காயம் சொல்லுங்க. இந்த அளவு போடணும். இன்னும் கொஞ்சமா போட்டாச்சு. தீபாவளிக்கு தீபாவளி பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன் வந்துச்சு? ஏன்னா தீபாவளி இந்த மாதிரி மொக்க ஜோக்குல கேட்டு எல்லாரும் ஓடிடாதீங்க. ராஷிகா அப்படிதான். ஒரு சில நேரத்துல ரொம்ப அறிவாளியா பேசுவா, ஒரு சில நேரத்துல எப்படிதான் பேசுவா. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்ச விழுது எல்லாத்தையுமே வந்து போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறது தான் வந்து முக்கால்வாசி இது மெயின் ப்ராசஸிங்க. வெங்காயம் வதங்கியதும் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த விழுது வந்து இதுல போட்டுக்கணும். காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயம், முந்திரி இந்த கூட ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சி இதுல ஊத்தி நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதை ஊத்திட்டு நம்ம வந்து நல்லா இந்த பபுள்ஸ் வந்து நல்லா இது பண்ணி கடைசியா எண்ணெய் மாதிரி வந்து மேல வரும். அந்த டைம்ல தான் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கிரேவி எவ்வளவு வேணுமோ கிரேவி தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியா தாங்க நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணோம். பாக்க ஊறிக்கினேன். இதுல தேவையான அளவு வந்து காரம் போட்டுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கணும். தேவையான அளவுனா ஒரு சிலர் நிறைய காரம் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியான காரம் சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அது இல்லாம கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா காரசாரமா இருக்கும் இந்த பன்னீர் கிரேவி. இதுல வந்து கரம் மசாலா போட்டா நல்லா வாசனையா நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் கார வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிரேவி பதம் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த பன்னீர் எல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா வந்து ஒரு மாதிரி குழ குழன்னு ஆயிடும். அதனால நம்ம அரைச்சு வச்ச இந்த மிக்சி ஜாரிலே இருக்கும் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். இந்த படத்துக்கு வந்துச்சு வந்து உப்பு போட்டுலாச்சு. உப்பு போடணும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது கிரேவியே வந்து நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் இது மட்டும்தான். இதுல வந்து முந்திரி வந்து ஊற வச்சு அதை அரைச்சி
இதுல கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமா எடுத்து கையில நசுக்கி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாலும் ஒரு சிலருக்கு பிடிக்கும். நாங்க வந்து அது போட மாட்டோம். அது போடாமலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டே எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி தாங்க செஞ்சு பார்ப்போம். இப்போ வந்து பன்னீர் கிரேவி ரெடி. அதனால நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து கையோட கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு சப்பாத்தியும் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து தான் அன்னைக்கு வந்து சப்பாத்தி பன்னீர் கிரேவி செஞ்சிருந்தோம். ரொம்பவே சூப்பரா வந்து அந்த டே வந்து ஈவினிங்கா முடிஞ்சிருச்சுங்க. அதோட கையோட பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு நான் வந்து கடகடன்னு இது செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி டிஃபனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 8:30க்கு மேலே வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. வாக்கிங்கும் போயிட்டு அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பராகவே அன்னைக்கு ஈவினிங் வந்து முடிஞ்சுது. அதனால இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து போடலாம். இல்லைன்னா எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டே எனக்கு ரொம்ப சூப்பரா போச்சுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஈவினிங்கா வந்து சாப்பிட்டு நம்ம வந்து படுக்கவும் போய் அந்த நாள் சூப்பரா போச்சுங்க. பாய்.